நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க, "தாரா மேடம் கூட எஸ்பெஷலி மட்டும் நீங்க எதுக்கு பேசணும்?" அப்படின்னு சொல்லி. அது என்னோட இதுல இருந்துச்சு. என்னோட லிஸ்ட்ல இருந்துச்சு. ஏன் பேசணும்? அவங்களோட மார்க்கெட்டிங்கா இருக்குமோ? அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆ சரி இதுல என்ன இருக்கு? அவங்க நல்லா சொல்லிக் குடுத்தா நம்ம நல்லது சொல்லப் போறோம். அப்படின்ற ஒரு 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 எண்ணத்தோட தான் நானும் அதுல டிராவல் பண்ணேன். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ம் எப்படி நம்ம அடுத்தவங்கட்ட முன்னாடி பேசுறோம், நம்ம நம்ம முன்னாடியே நம்ம எப்படி பேசிக்கிறோம் அப்படின்றதவே இந்த ஃபீட்பேக் மூலியமாவே நம்ம ஃபீட்பேக் எடுத்துக்கலான்றது தான் இந்த செஷனோட ஒரு நோக்கமா இருக்குன்றது, அதாவது அவரு பின்னாடி அதுக்கான அர்த்தமே அதுதான் வச்சிருக்காருன்றது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுச்சு. ஸோ வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் லேக் ஆகுறோம் அப்படின்றத வந்து ஒரு வீடியோ எடுத்து நம்மளே செக் பண்ணி பார்க்குறப்பயே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆ அந்த அந்த இத எப்படி போகுறதுன்றப்ப சார் சொல்லுவாரு, டவுட் கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஆ டவுட் வந்தப்ப கேட்டுருவோம். டவுட் இல்லாதப்ப என்ன கேட்கறது அப்படின்றப்போ, அந்த கேள்வி என்னன்னு நம்மளுக்கு புரியாதப்ப எப்படி கேட்க முடியும் அப்படின்ற மாரி இருக்கும். ஆ அது நெறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா சாரே எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. அப்புறம் என்னத்த அதுல கேள்வி கேட்கறதுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமை வரும். அது எப்ப வரும்னா, அந்த அவர் எடுத்து முடிச்ச பிறகு ஹோம் ஒர்க்கா செய்றப்ப அந்த இல்லன்னா ரீட் பண்ணி ஹோம் ஒர்க் செய்றோம், செய்யல அது 2வது விஷயம். அத எடுத்து திரும்பி ஒரு தடவ பார்ப்போம். இத எங்கேயாச்சும் யூஸ் பண்ணலாமான்னு. அப்படி பார்க்குறப்ப கண்டிப்பா வந்து அது அந்த டவுட் கண்டிப்பா நம்மளுக்கு வரும்.